இன்னைக்கு வந்துட்டு நம்ம சேனலை ரெகுலரா பாக்குற சப்ஸ்கிரைபர் அவங்க பொண்ணு குட்டி பாப்பா மித்ராவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மித்ரா குட்டி. ஹாப்பி பர்த்டே. பக்கத்துல பெரிய உருட்டுக்கட்டை வேற. இந்த அவரைக்காயவா போய் காக்கா வந்து தூக்கிட்டு போகுது, அது என்ன கள்ளக்காயா தூக்கிட்டு போய் திங்கிறதுக்கு. இதுக்கு ஒரு காவலாளி வேற பொழப்பு இல்லாம. ஐயோ அக்கா, நான் இல்ல, நெட்டவள்ளி காய வச்சுக்கிறா பாத்துக்கிடுங்க. அவ சரி வந்தேன், அவ உள்ள என்னமோ வேலை பண்ணிக்கிட்டு இரு வாரன்னு சொன்னா நான் அப்படியே நெவல்ல உக்காந்துக்கிட்டேன். அவதான் இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சுக்கிறா உருட்டுக்கட்டை. அவரை கொட்டைக்கு இந்த காக்கா தூக்குற மாதிரி நீங்க சொல்றா அப்படி. அது என்னமோ 2 பாத்திரம் தான் இருக்குது, இரு வாரம் விலைக்கு போட்டு கமுத்தி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னான். சரி உள்ள போய் என்னத்துக்கு கப்புன்னு கிடக்கணும், வெளியே ரோட்டோரமா கூட 2 போவாங்க வருவாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் அப்படியே உக்காந்துக்கிட்டேன் நெவல்ல. பரவாயில்லையே, பொறுப்பா அவரை கொட்டையை நல்லா செம்மண்ணு கட்டி நல்லா காய வச்சு தானே எடுத்து வச்சிருப்பாளாட்டுங்குது. அட நீங்க வேற, அவ பொறுப்புல கொண்டு போய் குப்பையில போடுங்க. அவங்க மாமியாக்காரி பார்த்த வேலை இதெல்லாம். இவட்ட சும்மா காய வச்சு அப்பப்ப சொல்ல மாட்டேங்குது, ஞாபகப்படுத்துப்பாங்களாட்டுங்குது. அவ எடுத்து காய வச்சுட்டு அள்ளி வைக்கிற வேலை. அதுவும் மழைக்கால வந்தா விட்டடிச்சு விட்டுருவா. அவங்க தான் பார்த்து பொறுப்பா எடுத்து வைக்கணும். அவ பொறுப்பு பருப்பை பத்தி நம்மளுக்கு தெரியாது. அத்தானே பார்த்தேன், ஏதரா இவளுக்கு கும்பிட்டு பொறுப்பான்னு. இதை பின்ன இவளா மண்ணு கட்டி இவ்வளவு பொறுப்பா காய வைக்க போறா. ஆனா இது மண்ணு கட்டாம அப்படியே வச்சா உளுத்து போய் வண்டு வச்சுக்கிட்டு பூச்சி வச்சுக்கும். அப்புறம் ஒன்னுத்துக்கும் உதவாது எடுத்து குப்பையில தான் கொட்டணும். அதோட இது பூச்சி பவுடர் இருக்குது இல்லக்கா, அதை கொஞ்சம் கலந்து அப்படியே வச்சாலும் அதுவும் ஒன்றும் பூச்சி அரிக்காதுல்ல. நானும் ஒரு பிடியாட்டம் இருக்குது, அதை கொஞ்சம் பூச்சி பவுடர் கலந்து தான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறமா நம்ம யூஸ் பண்றதுல எடுத்து நல்லா சுத்தமா கழுவிப்பட வேண்டியதுதான். ஆமா, அது ஒன்றும் பண்ணாது. மறந்தாப்புல அப்படியே ஏது போட்டு உடச்சி சாருக்கு இருக்காச்சு விடாத, அப்புறம் வம்பா போயிடும். என்னது இது வேலை? அவரை கொட்டை காய வைக்கிறதுக்கு இத்தினி காவலாளி, இம்மா பெரிய கட்டை. இது என்னடா எந்த ஊர்லயும் இல்லாத கொடுமை. இதை வந்துட்டு எந்த காக்கா தூக்க போகுது, இல்ல திருட தான் தூக்க போறான்? எம்மாடி உமா, நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. எனக்கு சொல்லி சொல்லி வாய் ஒரு பக்கம் கோணிட்டு போயிடும். நீ வந்த வேலை என்னன்னு சொல்லு. ஏன்னா நீ வந்தாவே எதனா பிரேக்கிங் நியூஸ் பிளாஸ் நியூஸ் மாதிரி தானே கொண்டு வருவேன். அதை என்னன்னு சொல்லு, அதையாச்சும் கேட்போம். 4 முடி, உனக்கு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியும், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சரி அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு, இருந்தாலும் சரி அதை உங்ககிட்ட சொல்லலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு பார்த்துக்க. ஏவுமா, அப்படி செய்யற வேலையை விட்டு போட்டு வந்து அப்படி அடுத்தவங்க கதையை பேசணுமா என்ன? ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பொறுமையா வந்து பேசிக்கிற வேண்டியது தானே. என்ன அம்புட்டு தலை போற விஷயமா என்ன? சரி சரி, நான் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறமா நேரம் கிடைக்கும் போது வந்து சொல்றேன். நான் வரட்டுமா? ஏட்டி, என்னமோ முக்கியமான விஷயம்னு சொல்லி அதுக்குன்னு வந்துட்டு இப்போ போய் வேலையை முடிச்சு போட்டு வந்து சொல்ற நீ. நான் வராத போதே சொன்னேன், அப்புறம் நாங்க அதை யோசிச்சு நாங்க குழம்பிட்டு கிடக்கிறதுக்கா? விஷயம் என்னன்னு சொல்லிட்டே போ. அவ பாட்டுக்கு வந்தமா விஷயத்த சொன்னமா போனமான்னு இருந்திருப்பா. நீங்க தான் என்னமோ உலகத்திலேயே நல்லவங்க மாரியும் மற்றவங்க விஷயத்தெல்லாம் பேசாத மாதிரியும் எட்டி அதுக்குன்னே வருவியா இதுக்குன்னே வருவியான்னு அவளை பண்ண எரிச்சல கலப்பினா அவ அப்படித்தான் சொல்லுவா. வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் 10 மணியக்கா. அத்தானே நல்லா கேளு 4 முடி. இன்னமும் நாம மட்டுமே தான் ஊரு கதை உலக கதைலாம் பேச்சுக்கிட்டு திரியிற மாதிரியும் இவங்களுக்குலாம் ஒரு விஷயமும் தெரியாத மாதிரி பாரு சொல்றது பாரு. அப்புறம் எப்படா சொல்லுவாங்களேன்னு பார்த்துட்டு இருக்கிறது. உடனே பீத்தாதானே. ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வந்ததும் அப்படியே பிழுக்குவா. அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்குன்னு ஸ்டெயின் பண்ணி வந்து அதை சொல்ற வேண்டிய அவசியம் என்ன கிடக்கு? அப்புறமா நேரம் கிடைக்கும் போது சொல்லுன்னு சொன்னாங்க. உடனே முருங்கை மரத்துல ஏறி உட்காந்துக்கிடாத. வந்ததே வந்துட்ட, விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கிளம்பு, இல்லைன்னா அவளுதான் சொல்லிட்டேன். நம்மளுக்கு இந்த ஜாலரை அடிக்கிற வேலையெல்லாம் பிடிக்காது. நாயந்தான். அவங்களும் ஒன்றும் மற்றவங்களை பற்றி பேசாமையே இருக்க போகிறது கிடையாது, நாமளும் இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன், உடனே உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்லாம் அர்த்தம் கிடையாது. சரிட்டி அம்மா நாயஸ்தி, நீ இதுதான் சாக்குன்னு அப்படி கருத்தா சொல்லாத, நீ கொஞ்சம் நிறுத்து. இந்த உலகத்துக்கு நாம ஒரு கருத்து சொல்லிடக்கூடாது. எல்லாம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவாங்க. சரி உமா, நீ என்ன சொல்ல வந்திய சொல்லு. சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துடுவானாட்டங்குது. உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்த மாதிரி என்ன சொல்லணும் பா? ஆளுக்கு சும்மா பெரிய இவங்களாட்டம் பேச வேண்டியது. என்னமோ நான் மட்டுமே அப்படியே ஊர் கதையை பேசிக்கிட்டு திரியிற மாதிரி. அந்த கீழ் தெருவில் சோலையம்மான்னு ஒரு அக்கா இல்லை, அவங்க கூட இப்போ கல்யாணம் ஆகி அந்த பையனுக்கு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே மருமகளுக்கும் அந்த அக்காவுக்கும் சரியான சண்டை பார்த்துக்கணிட்டு. ஏம்மா, நீ பாட்டுக்கு தெரியாம எதையோன்னு சொல்லிட்டு இருக்காத. அவங்க 2 பேரும் அம்மாலும் அவளும் மாட்டோம்ல, எங்க போனாலும் போவாங்க. நீ என்ன அவங்களுக்கு சண்டைங்கிற?
ஆமா, அந்த அக்கா சொல்ற மாதிரி அது என்னமோ நெசந்தான். ரெண்டு பேத்தையும் பார்த்தா மாமியா மருமகன்னே சொல்ல முடியாது. அம்மாளும் அவளும் மட்டும்தான் எந்த விசேஷத்துக்கு போறதுன்னா, கோயிலுக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, எங்க போனாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே தான் போவாங்க. ஆமா, அப்படித்தான் இருந்தாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா சென்ம எதிரியாட்டம் இல்ல, என்ன சண்டை தெரியுமா? இது ஒரு பாட்டுக்கு கத்துது, அது ஒரு பாட்டுக்கு கத்துது, ஊரே அங்கதான் கூடி போயிட்டாங்க. என்னத்துக்கு சண்டைன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு சண்டை சண்டைன்னா நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறது? எதுக்கு சண்டையா? அட அது ஒண்ணுமில்ல பத்மினி அக்கா, பொழுது நிற்கும் போன் பேசிக்கிட்டே இருந்துக்கிறா. அவங்க மாமியா வந்தா வச்சிருத்தான், நான் அப்புறமேட்டுக்கு பேசுறேன் வேலைக்குது அப்படின்னு வச்சு போட்டுறாளாம். இது எங்கன்னா கிளம்பிக்கிட்டா போன் எடுத்து காதில் வச்சுக்கிறது, நடந்துக்கிட்டே வாக்கிங் போறேன்னு பேசுறது, அப்படி என்னதான் போன்ல பேச வேண்டி இருக்குது. சரி ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும்னு வச்சுக்கிடுங்க, எங்க மாமியா இருக்கும்போதே பேசலாம்ல. ஒருத்தங்க போன் பேசுறத வச்சுல நாம வந்து அவங்க தப்பா தான் பேசுறாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது பார்த்துக்க. இப்ப எல்லாம் போன்லயே என்னென்ன வேலை பார்க்கறாங்க, மீட்டிங் போன்ல நடக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, அவங்க அம்மா கிட்ட பேசுவாங்க. அதை வச்சு நம்ம எப்படி ஒருத்தர் தப்பா தான் பேசுறாங்கன்னு முடிவு பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து தப்பான விஷயம் தான் பார்த்துக்க. ஏனாலும் முடி அதெல்லாம் தெரியாமையா அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விசாரிச்சு தான் சரி அவங்க பையன்கிட்ட சொல்லி இந்த மாரி தாண்டா பொழுதுனிக்கும் பேசுறா, போனை வாங்கி பாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. போனை கேட்டா கொடுக்கணும்ல, அவங்க புருஷன் தானே, புருஷன்கிட்ட கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன பையன்? அட அம்புட்டியா, போனை எடுத்து போன் பண்றதுக்கு எத்தனை பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிறாளாம்ங்கிற. அப்புறமா வாட்ஸ்அப்புக்குள்ள போனா ஒரு பாஸ்வேர்டு, இன்ஸ்டாக்குள்ள போனா ஒரு பாஸ்வேர்டா, போன் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டா, எத்தனை பாஸ்வேர்டு சொல்லி. சரி பாஸ்வேர்டு போட்டுட்டு அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ எத்தனையோ திருட்டு நடக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கிட்டு அது என்ன அர்த்தம்? அதானே, அது என்ன வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கட்டண புருஷனுக்கு கூட தெரியாம அது என்னத்துக்கு போன அப்படி? அது அல்ல சொல்லணும், அது நியாயமான விஷயம் தான். இப்போ மட்டும்தான் சொல்லணும்ல, இல்லை புருஷங்காரனும் எல்லாம் போன்ல என்ன ரகசியம் என்ன வேண்டி கிடக்குது, அவ போனையே இவங்க தாராளமாக யூஸ் பண்ணணும், இவங்க போனையே அவங்க தாராளமாக எடுத்து பார்க்கணும். அப்படின்னு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க, நீ பேசு நான் வேணாங்களா, 6 பேர் என்னன்னு காட்டு அப்படின்னு கேட்டா காட்டணுமா இல்லையா? அப்புறம் காட்ட மாட்டேன்னு அவ ஏகப்பட்ட ரூல்ஸ் பேசிக்கிறா. அப்புறம் சரியான சண்டை வந்துச்சு போங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கை கலப்பே ஆயிருக்கும். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சரியான வாய் துடுக்கு. கொஞ்சம் பேர் என்கிட்ட அனுசரிச்சு பொறுமையா தான் பேசணும். அவங்க மாமியார் கேட்கறாங்கன்னா இருக்க காலகட்டம் அப்படி, அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும்ல. இன்னார் தான் பேசுறேன், இவங்க கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு காட்டுறதுல அவளுக்கு என்ன அவளுக்கு திமிர்த்தனம்? என்னத்த சொல்றது போகுமா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு அப்படி இருக்குது. ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. போ டைம் பாஸுக்கு ஃபோன் பார்க்கலாம், யாரும் வேணான்னு சொல்லலை. வெளியில் போகிறோமா வரமா தொந்தரவா, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேச வேண்டியது தானே. எப்போ பாரு எனி டைம் ஃபோனையே பார்த்துட்டு தான் அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் தான் வருது. அப்புறம் என்ன அவன் வீட்டில் தான் இருக்கிறாளா இல்லை புடங்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாளா? அது என்னமோ தெரியல. அவங்க அம்மாவுக்கு எல்லாம் ஃபோன் போட்டு வா இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு கூப்பிட்டுட்டு தான் இருந்தா. அப்புறம் நாங்கள் இந்த வரைக்கும் ஒன்றும் போக காணோம். அதுக்கப்புறமா ஏது கிளம்பி போனாலும் என்னமோ என்னன்னு இன்னும் தெரியல. அப்புறமா ஏது அந்த பக்கம் போனா தான் என்ன ஏதுன்னு தெரியும். என்னத்த தெரிஞ்சு என்ன பண்ணுறது? அவங்க இங்கே புத்தியாக பொறுப்பாக இருந்துக்கிடணும், அப்படித்தான். சரி நானும் வந்து நேரம் ஆகி போச்சு, நான் அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வாரேன்.